ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைய வாக்குத்தத்தம்: நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. அதாவது நம்ம அநேக நம்பிக்கை கொண்டிருக்கலாம். மனுஷன் மேலே நம்பிக்கை இருக்கலாம், கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கலாம். அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் 2015 பிஎட் படிக்கும் பொழுது ஒரு செமினார் ப்ராஜெக்ட் நடந்தது. அந்த செமினார் ப்ராஜெக்டில் செமினார் ஹாலுக்குள்ளே 2 பேராக உள்ளே போயிட்டு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வரணும். இப்போ எனக்கு முன்னாடி 2 பேராக போயிட்டு வந்தாங்க. வரும்பொழுது அழுது கொண்டே ஒழுங்காக செய்யலை, ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே வந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நல்லா செய்கிறவங்களே இப்படி அழுது கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி நானும் அழுது கொண்டு ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்னை இந்த ப்ராஜெக்டில் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவரை அழுது கொண்டே வேண்டிக் கொண்டு அந்த இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ என்னுடைய ப்ராஜெக்டே நன்றாக செய்து முடித்து எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட்டு பார்க்கும் பொழுது அதிகமான மதிப்பெண் பெற்று நான் பாஸ் ஆகியிருந்தேன். இது நான் இயேசு கிறிஸ்துவ மேலே வைத்த நம்பிக்கை. மனுஷங்க மேலே நம்பிக்கை வச்சுருந்தா அவங்க இன்றைக்கி செய்கிறேன்னு சொல்லலாம், நாளைக்கு அவர்களை மாற்றி பேசலாம். இதே உதாரணமாய் ஒரு வசனம் இருக்குது: மனுஷர் மேல் நம்பிக்கையை வைப்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டதாக இருப்பதே நலம் என்று சொல்லி ஒரு வேத வசனம் இருக்கிறது. எப்பொழுதுமே நம்ம இயேசு கிறிஸ்து மேலே ஒரு காரியத்தை நினைத்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து நம்ம அதை ஜெபம் பண்ணி கொண்டே நம்ம இருந்தோம்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். அதே போல் என்னுடைய பிஎட் படிக்கும் பொழுது என்னுடைய சார், மேடம் எல்லாருமே நினைத்தார்கள் நான் தோல்வி அடைந்து விடுவேன் என்று சொல்லி எல்லாருமே நினைத்தார்கள். ஆனாலும் அந்த ரிசல்ட் வரும்போது நான் 1000க்கு 840 மார்க்கு வாங்கி பாஸ் பண்ணேன். யாரெல்லாம் பாஸ் பண்ணுவாங்கன்னு நினைத்தார்களோ அவர்கள் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அவர் மேல் வைத்த நம்பிக்கையை அவர் நிறைவேற்றி கொடுத்தார்.